மாமி இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு தக்காளி சாதமும் தயிர் பச்சடியும். ஓப்பன் பண்ணுங்க. இன்னைக்கு தக்காளி சாதமும் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன். வாசனையே சூப்பராக இருக்கே. தயிர் பச்சடி தான் இருக்கேன் செஞ்சுருக்கேன். ஓகே. மாமி இன்னைக்கு லஞ்சு சூப்பரு. நீங்கள் வந்து இது சண்டே ஸ்பெஷல் மாதிரி எடுத்துக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் வந்து சமையல் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகள்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 4-5 மணிக்கு எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் அடுப்பு பற்ற வைப்பேன். பற்ற வைக்கும்போது அக்னி தேவனையும் நலன் கிருஷ்ணரை வணங்கிட்டு தான் பால் காய்ச்சுவேன். பால் காய்ச்சி ஒரு டம்ளர் கடவுள்கிட்ட நிவேத்தியம் பண்ணுவேன். எது செஞ்சாலும் அவருக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். ஒரு பஜ்ஜி செஞ்சாலும் ஒரு எந்த இது அவர் அவுள் கலர்னாலும் அவர்கிட்ட வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பழக்கம். அது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரைக்கும் எங்கள் அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே சாமிகிட்ட கொண்டு வச்சுட்டு தட்டை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அதேமாரி அதே பழக்கம் தான் இது வரைக்கும். அதனால நான் சாப்பாட்டு கஷ்டம் இல்லாத இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.